ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற தலனுடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலம் வந்து தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மபுரி ஈஸ்வரருடைய ஆலயத்தில் சிறப்பை தான் நாம் உங்களுக்கு வழங்க போகிறோம். இந்த தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் எங்கே இருக்கு கோயிலுக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சிக்கு போகிற வழியில் திருப்பட்டூர் கிராமத்தில் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த பிரம்மபுரீஸ்வரர் எப்படி தலையெழுத்தை மாற்றி அமைச்சான்ற வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்பு ஒரு காலத்தில் பிரம்மா வந்து 5 தலையோடு இருக்கார். 5 தலையோடு இருக்கிற பிரம்மா வந்து உயிர் அனைத்தையும் படைக்கிற தொழிலை செய்கிறார். உயிர்கள் அனைத்தையும் படைக்கும் தொழிலை செய்கிற பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வருது. என்னன்னா, எல்லா உயிர்கள் அனைத்தையும் நான் தான் படைக்கிறேன். அப்படி பார்த்தா நான் தானே முதன்மையான கடவுள். காக்கிற கடவுளையும் திருமாலையும் அழிக்கிற கடவுள் சிவனையும் முன்னிறுத்தி பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் முன்னெடுக்க நான் உயிர்களை படைக்கலாம், இவங்களுக்கு எதுக்கு வேலை? காக்கிற வேலையில் அழிக்கிற வேலை இல்லையே, அப்போ நம்ம தானே உயர்ந்த கடவுள்ன்ட்டு அவருக்கு ஒரு ஆணவம் வருது. இந்த ஆணவம் தலைக்கேறிட்டு அவர் ஒரு மாதிரியாக செயல்பட ஆரம்பிக்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவர் ஆணவத்தை அடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, 5 தலையிலிருந்து ஒரு தலையை கொய்துடுறார். கொய்திட்டது இல்லாத அவர் படைக்கும் தொழில் செய்கிறாரில்ல, அந்த படைக்கும் ஆற்றலை திரும்ப பெற்றுறார் சிவபெருமான். இதனால் பிரம்மாவால் படைக்கும் தொழிலை சரியாக செய்ய முடியல. இதெல்லாம் பிரம்ம பிடிச்சி போயிருந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு, தான் செய்த தவறு உணர்ந்து சிவபெருமான் நினச்சி தவம் செய்கிறார். இழந்த பதவி எனக்கு மறுபடி கொடுங்க, நான் செய்த தவறுன்னு சொல்லிட்டு மீண்டும் சிவபெருமான் நினச்சி தவம் செய்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, 12 சிவலிங்களை வந்து அவர் கையாலே பிரதிஷ்டை பண்ணி தவம் செய்கிறார். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, மூலவராக பிரம்மபுரீஸ்வரரை வச்சுக்கிட்டு மழலைநாதர், பாதாள ஈஸ்வரர், தாயுமானவர், மண்டுகநாதர், ஏகாம்பரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், கைலாசநாதர், ஜம்புகேஸ்வரர், காளஹஸ்திநாதர், சப்தரிஷிவர், சுதரேஸ்வரர், இந்த 12 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறார். இப்படி தவம் இருக்கும்போது பிரம்மாவோட தவத்தில் சிவபெருமான் ஆனந்தம் பெற்று என்ன பண்ணுறார், சிவபெருமான் பார்வதியை வந்து அவர் சாபத்தை நீக்கி என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அவருக்கு படைக்கும் தொழில் செய்கிற தொழிலை அவருக்கு அருள் பளிக்கிறாங்க. அப்படி படைக்கிற தொழிலை மீண்டும் கிடைச்ச இடம் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருப்பாட்டூர். இதனால தான் என்னக்கா, தலையெழுத்தை திருப்பி அமைக்கிற பிரம்மாவுடைய தலையெழுத்து இல்லையா, தலையெழுத்துன்னு அவர் படைக்கிற தொழில் செஞ்சார். அந்த தொழிலை வந்து திரும்ப பெற்று திரும்ப அதே பதவி அவர் கொடுத்து அந்த தொழிலை செய்ய வச்ச சிவபெருமான் வந்து அது மாதிரி எல்லாரும் தலையெழுத்து தலை சரியில்லை, நான் பிறந்ததில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தலையெழுத்தே நாங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்து பிரம்மபுரீஸ்வரர் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா, தலையெழுத்தை மாற்றி அமைக்கூட பிரம்மபுரீஸ்வரர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சிறப்பான ஒளியை நமக்கு அருளுவார். அதில் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலம் வந்து மிக மிக பழமையான தலம். பதஞ்சலி முனிவர், புலிக்கால் முனிவர், காசிபவர், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் முக்தி பெற்ற தலம் இந்த தலம் தான் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆதித்தல காந்தார அமைப்பில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. ஆதித்தலத்தில் காந்தாரன்னா 5 அடுக்குன்னு இருக்குது. ஒரு சுவர் 5 அடுக்கு மாதிரி இருக்கும். அந்த அமைப்பில் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வியக்பாதர் சிவபெருமான் நோக்கி தவம் இருக்கிறதாக என்ன பண்ணுறாரு, இந்த புலிக்கால் முனிவர் இருக்கார்ல, அவர் வந்து சிவபெருமான் நோக்கி தவம் செய்த ஒரு இடத்தை தேர்வு செய்தார். அந்த தேர்வு செய்த இடமும் இந்த திருப்பாட்டூர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிசேஷனாக இருந்து சிவபெருமானை வேண்டினால உடனே பதஞ்சலி முனிவராக அங்கே காட்சி வச்ச இடமும் இங்கே தான். இந்த கோவில் அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த கோவில் வந்து, இந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா தீர்த்த குளத்தில் ஒரு முறை நீராடினாக்கா அந்த கங்கையில் குளிக்கிறோம் இல்லையா, கங்கை எடுத்துச்சு பாவம் துளைக்கிறோமே, அதோட மிகவும் எல்லா பாவம் 7 ஜென்ம பாவம் போயின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேனாக்கா மிகவும் என்ன சொல்கிறது, வேண்டுன வரத்துக்கு கொடுப்பாங்க. எல்லாமே இங்கே சகலமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவும் சிவபெருமான் ஈக்குவலாக தனி சன்னதி அமைச்சிருக்கிறாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் அலங்காரம் செய்து அவர் வழிபடுவாங்க வியாழக்கிழமையில்.
அதுக்கப்புறம் பார்த்து புளியோதரை அவர்களுக்கு வழங்குவாங்க. இப்படி சிறப்புமிக்க பிரம்மபுரி ஈஸ்வரர் நம்ம அருகாமையில் திருப்பட்டூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, சீக்கிரமாக போய் பார்த்துட்டு தன் தலையெழுத்தை மாற்றி அமைச்சு வாழ்க்கையில் முன்னேறதான வழியை பாருங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அருளை செய்வோம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.